வணக்கம். தமிழ்நாட்டோட பாதுகாப்பு, நீதி அமைப்பு பத்தி சில ரொம்பவே அதிர்ச்சியான கேள்விகள் எழுந்திருக்கு. சமீபத்துல வந்த ஒரு பகுப்பாய்வு வச்சு நம்ம சிஸ்டம்ல இருக்கிற சில பெரிய ஓட்டைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளி. கேக்குறதுக்கே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இது ஏதோ சினிமா கதை இல்ல, தமிழ்நாட்டுல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த சம்பவத்தோட மையப்புள்ளி சி. ஐயனார். 2011ல ஒரு கொலை வழக்குல இவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. ஆனா பாருங்க, வெறும் 7 வருஷத்துல 2018ல நன்னடத்தை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரு தனிப்பட்ட கேஸ் நம்ம நீதி அமைப்புல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைய வெளிச்சம் போட்டு காட்டுது. எப்படி ஒரு கொலையாளி இவ்ளோ சுலபமா விடுதலை செய்யப்பட்டார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டம் ஃபெயிலியர் என்னன்னு கொஞ்சம் தோண்டி பாப்போம். இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற விவரங்களை பாருங்க. உண்மையிலே கவலையா இருக்கு. ஐயனாருக்கு ஏற்கனவே 5 கொலை வழக்குகள் இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அவர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விடுதலைக்கு அப்புறம் அவரை கண்காணிக்கிறதுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் இல்ல. இதோட விளைவு, அவர் மறுபடியும் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறார். அப்போ இந்த நன்னடத்தைங்கிற வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? சரி, ஐயனார் வழக்கு ஒரு தனிப்பட்ட சம்பவம்னு நினைக்க முடியல. இது ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறி மாதிரி தெரியுது. 2018ல இருந்து இந்த மாதிரி எத்தனை ஆபத்தான குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுல எத்தனை பேர் மறுபடியும் தப்பு பண்ணிருக்காங்க? இந்த டேட்டா ஏன் பொது வெளியில இல்ல? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, சிறை அமைப்பு தோல்விகள்ல இருந்து இப்ப மாநிலம் முழுக்க பரவி இருக்கிற இன்னொரு பெரிய நெருக்கடிக்கு வருவோம். அதாவது குற்றம் மற்றும் பாதுகாப்போட நேரடியா சம்பந்தப்பட்டு இந்த போதைப் பொருள் பழக்கம். இந்த நம்பர் 65 இது வெறும் ஒரு எண் கிடையாது. ஜூன் 2024ல கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய துயரத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை. இத கண்டிப்பா தடுத்திருக்க முடியும், ஆனா முடியல. இந்த போதைப் பொருள் நெருக்கடி எவ்வளவு தீவிரமானதுன்னு இது நமக்கு உணர்த்துது. இந்த கள்ளக்குறிச்சி துயரம் திடீர்னு ஒரு நாள்ல நடந்ததா, இல்ல பல வருஷமா வளர்ந்துட்டு வந்த போதைப்பொருள் நெருக்கடிய கையாளாம விட்டதோட விளைவா? இந்த கேள்வி அரசாங்கத்தோட தயார் நிலையையும் அவங்க எடுத்த நடவடிக்கைகளையும் நேரடியா கேள்விக்குட்படுத்துது. இந்த டேபிள்ல பாருங்க, நிலைமை எவ்ளோ மோசம்னு புரியும். தமிழ்நாட்டுல 18% ஆண்கள் மதுவுக்கு அடிமை. 14-18 வயசுக்குட்பட்ட பிள்ளைங்கள்ல பாதிக்கு பாதி பேர் போதைப் பொருளை ஒரு தடவையாவது உபயோகிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா இந்த நெருக்கடிக்கு அரசாங்கத்தோட ரியாக்ஷன் என்ன? 2018க்கு அப்புறம் 6 வருஷம் கழிச்சு, அதாவது 2024ல தான் புதுசா ஆய்வுகளும் போதை மீட்பு மையங்களும் வருது. அப்போ இந்த 6 வருஷ இடைவெளியில ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு யாரு பொறுப்பு? இந்த சிஸ்டம் தோல்விகளோட நேரடி பாதிப்பு யாருக்கு? யாரு அதிகமா பாதிக்கப்படுறாங்க? சமூகத்துல ரொம்ப நலிவடைஞ்ச நிலையில இருக்கிறவங்க தான். குறிப்பா குழந்தைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேல குற்றங்கள் அதிகரிக்கிறது ஒரு ஆபத்தான போக்கு காட்டுது. இங்க ஒரு ஆச்சரியமான இல்ல ஒரு குழப்பமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல மொத்த கொலைகளோட எண்ணிக்கை குறையுதுன்னு டேட்டா சொல்லுது. ஆனா அதே சமயம் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் பயங்கரமா அதிகரிச்சுட்டே போகுது. 2021ல 6000 இருந்த வழக்குகள் 2023ல கிட்டத்தட்ட 7000 உயர்ந்திருக்கு. நம்மளோட கவனம் எங்கேயோ தப்பா போகுதோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதே மாதிரிதான் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களும் கடந்த 5 வருஷத்துல மட்டுமே 68% அதிகரிச்சிருக்கு. சமூக நீதிய கொள்கையா வச்சிருக்கிற ஒரு மாநிலத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த அளவுக்கு ஏறுதுன்னா கொள்கைக்கும் நடைமுறைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. போதைப் பொருள் கட்டுப்பாட்டுல தோல்வி, குழந்தைகள் பாதுகாப்புல தோல்வி, இந்த 2 தோல்விகளும் ஒன்னா சேர்ற ஒரு பயங்கரமான புள்ளி இது. மயிலாடுதுறையில ஒரு ஸ்கூல் பஸ் மேல போதையில இருந்த இளைஞர்கள் தாக்குன சம்பவம் நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு எந்த நிலைமையில இருக்குன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி காட்டுது. சரி, இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தோம். இப்போ ஏன் இப்படி நடக்குதுங்கிற மூல காரணங்களை கொஞ்சம் அலசலாம். நம்ம சிஸ்டத்தோட செயல்திறன்லயும் பொறுப்பு கூறலையும் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் என்னவா இருக்கும்? 1,00,000 மக்களுக்கு 222 போலீஸ் இருக்கணும்ங்கிறது தேசிய பரிந்துரை. ஆனா தமிழ்நாட்டுல இந்த எண்ணிக்கை வெறும் 152லிருந்து 190 வரைக்கும் தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தேவையான அளவுக்கு போலீஸ் இல்ல. இந்த ஆள்பற்றாக்குறை காவல்துறையோட செயல்திறனை நேரடியா பாதிக்குது, அதுல சந்தேகமே இல்ல. இது 2025-26 ஆண்டுக்கான காவல்துறை பட்ஜெட் போன வருஷத்தை விட 12% அதிகம். சோ பணம் நல்லாவே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை எங்க இருக்கு?
பட்ஜெட் ஏறிட்டே போனாலும் வன்முறை குற்றங்கள் நடக்கும்போது போலீஸ் பதிலளிக்கிற நேரத்துல எந்த பெரிய முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ செலவழிக்கிற பணத்துக்கு ஏத்த ரிசல்ட்ட நாம எதிர்பார்க்கறதுல தப்பில்லையே. இந்த நிபுணரோட கருத்து பிரச்சனையோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது. இப்ப புரியுதா? அதிகரிச்சுட்டு வர்ற சிறார் குற்றங்களுக்கும் நாம கண்டுக்காம விடுற இளைஞர்களோட மனநலம் மற்றும் போதைப்பொருள் பழக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல, இது ஒரு சமூக சுகாதார பிரச்சனை. இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்த பிறகு இப்ப தீர்வுகளை நோக்கி நகரணும். இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்ல இருந்து நாம என்ன கேட்கணும்? உண்மையான பொறுப்புக்கூறலையும் உண்மையான சீர்திருத்தங்களையும் எப்படி கொண்டு வர்றது? இங்க மாற்றத்துக்கான 4 தெளிவான செயல்படுத்தக்கூடிய கோரிக்கைகள் இருக்கு. 1, எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ரியல் டைம் கிரைம் டேட்டாபேஸ். 2, கைதிகள் விடுதலை முறையில ஒரு சுயாதீனமான தணிக்கை. 3, குற்றங்களோட மூல காரணமான வறுமை, மனநலம் இதையெல்லாம் சரி செய்ய ஒரு விரிவான திட்டம். கடைசியா நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஸ்கூல் பஸ்கள்ல CCTV மாதிரி புது பாதுகாப்பு விதிகள். இவை வெறும் கோரிக்கைகள் இல்ல, இவை உடனடி தேவைகள். இறுதியா இந்த ஒற்றை கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். ஒரு சிஸ்டம் தொடர்ந்து தோல்வி அடையும் போது அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அரசாங்கமா, அதிகாரிகளா, இல்ல குடிமக்களாகிய நாமா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் நம்ம எல்லாருடைய எதிர்கால பாதுகாப்பும் அடங்கியிருக்கு. யோசிங்க.